உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டே அதுவுமா காலையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்ன மேட்ச் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் விஸ் ஆஸ்திரேலியா. எஸ், என்னன்னா சூப்பர் 8ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு மேட்ச். பட் ஆனா இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தது என்னன்னா, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா செமிஃபைனல்ல டச் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆப்கானிஸ்தான் இடையில வந்து இருங்க, நாங்களே இருக்கோம், நாங்க இப்போ சின்ன டீம்லாம் இல்ல, எங்களை ஜெயிச்சுட்டே போங்க. மாஸ்டர் படத்துல பவானி சொல்ற மாதிரி முடிஞ்சா என்னைய கொன்னுரு, இல்லன்னா அவங்க எல்லாரையும் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் விளையாண்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், இந்த ஆஸ்திரேலியா விஸ் ஆப்கானிஸ்தான் இன் வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு காதல் கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா போன வேர்ல்டு கப் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட தோத்த மேட்சை மேக்ஸ்வெல் எங்கேருந்தோ எடுத்து கொண்டுட்டு வந்து ஜெயிச்சிருவாரு. ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போராடி தோப்பாங்க. அதுல அந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச். இன்கேஸ் அங்க அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி வேணாலும் ஃபார்ச்சுனேட் மாறி இருக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா. பட் அதே ஒரு இதோட தான் வந்திருப்பாங்க. ஆஸ்திரேலியாவை எப்படியாவது பீட் பண்ணல அப்படின்னா நம்மளோட வேர்ல்டு கப் கனவு இங்கேயே முடியுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வந்தவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு கேம் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், சீரியஸ்லி வந்து ஆப்கானிஸ்தான் சின்ன டீம்லாம் கிடையாதுங்க. அவங்க என்னைக்கோ பெரிய டீம்ஸ் அடிச்சு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு இதுல கண்டினியூவா அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன டீம்லாம் கிடையவே கிடையாது. அதை நான் வந்து டெஃபினெட்லி நல்லா சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ என்னைக்குமே வந்து இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு நடைமுறையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. எஸ், என்னன்னா ஆப்கானிஸ்தானோட சேஸ் பண்ண முடியாது, கஷ்டம். அதே அவங்களால பவுலிங் போட்டு ஒரு சின்ன ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து ராஷித் கான் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பவுலிங் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே, ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஆஸ்திரேலியா பவுல் பண்ண வந்தாங்க. ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நீங்க போன மேட்ச், அதாவது இந்தியா கூட விளையாண்ட மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான், குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான். ஆனா நீங்க இந்தியா கூட நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்ரதுல்லா சசாயை வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸோட ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அது சொதப்பிருச்சு. பட் இந்த வாட்டி மறுபடியும் அந்த பழைய காம்பினேஷனே உள்ள கொண்டு வந்தாங்க. ஜத்ரான் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குர்பாஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணாங்க. எஸ், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. இந்த வேர்ல்டு கப்ல ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து கண்டினியூவா ரன் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் ரெண்டு பேருமே நல்லா ஆடினாங்க. குர்பாஸ் ஒரு 60 ரன், இப்ராஹிம் சத்ரான் ஒரு 51 ரன். ஓகே, ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆப்கானிஸ்தானோட ஒரு மிஸ்டேக்ஸ் தான். என்னன்னா அதுக்கப்புறம் யாருமே ஆடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களே ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் யாருமே ஆடி கொடுக்காததுனால ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த 150க்குள்ள அந்த 148ங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க. 149 தானே, ஆஸ்திரேலியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சப்போ இவங்களோட அந்த பவுலிங் எந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குங்கிறத காட்டினாங்க. டிராவிஸ் ஹெட் 0ல அவுட் ஆனாரு, வார்னரை 3 ரன்ல அவுட் பண்ணாங்க, மிச்சல் மார்ஷா 12 ரன்ல அவுட் பண்ணாங்க, ஸ்டாய்னிஸ் 11 ரன், டிம் டேவிட் 2 ரன், வேட் 5 ரன், கமின்ஸ் 3 ரன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒழுங்கா விளையாடல எக்ஸப்ட் மேக்ஸ்வெல் மட்டும் ஒரு சைடு நின்று ஒரு பிளைண்டர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவர் நின்று இருந்தாரு அப்படின்னா கேமை முடிச்சு கொடுத்திருப்பாரு. அவர் இவ்வளவு நாள் ஃபார்ம்லே இல்ல. ஆப்கானிஸ்தான் அவரை ஃபார்முக்கு வேற கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த ஆப்கானிஸ்தான் விஸ் ஆஸ்திரேலியா ஒரு காதல் கதைன்னு சொன்னதுக்கு இன்னொரு அதுல காதலனா இருக்கிறது மேக்ஸ்வெல் தான். என்னைக்குமே ஆப்கானிஸ்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்போனன்ட், அடிச்சு பிரிச்சிருவாரு. இன்னைக்கும் நல்லா அடிச்சாரு. ஆனா ஒரு அன்பிலீவபிள் கேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூர் அகமது எடுத்தாருங்க. நூர் அகமது தான் வேர்ல்டு கப் 2023ல மேக்ஸ்வெலோட கேட்சை விடுவாரு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அது கையில வந்த கேட்ச். ஆனா இன்னைக்கு அன்பிலீவபிள் கேட்சுங்க. சீரியஸ்லி நூர் அகமதா இப்படிப்பட்ட ஒரு கேட்ச் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நல்லா கீழே போன பால பறந்து கேட்ச் பிடிச்சி ஒரு ஸ்டன்னர் அது. எஸ், மேக்ஸ்வெல் அவுட் பண்ணாரு. அந்த இடத்துல இருந்து கேம் டோட்டலா ஆப்கானிஸ்தான் கைப்பற்றிட்டாங்க. எஸ், கிட்டத்தட்ட 21 ரன் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டாங்க. உண்மையிலுமே ஒரு அன்பிலீவபிள் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு டீமுக்குமே இந்த கேம்ல வந்து ஒரே விஷயம் தாங்க வந்து இருந்துச்சு. என்னன்னா அந்த ஃபீல்டிங், நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பண்ணாங்க. நிறைய ஃபோர்ஸ் விட்டாங்க, ரன் அவுட் கன்வெர்ட் பண்ண முடியல, ஸ்டம்பிங் விட்டாங்க. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் மிஸ்டேக் ஆனிச்சு. ஆஸ்திரேலியா இப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு ஃபீல்டிங் மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனா ஆப்கானிஸ்தான் அதை கரெக்டா பண்ணாங்க. 148 தான் அடிச்சிருக்கோம். ஆனா அது ஆப்போனன்ட்டுக்கு ஒரு 180 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய நம்ம நல்ல ஃபீல்டிங்
ஃபீல்டிங் பண்ணணும், 4 விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க. ஒரே ஒரு 4 விட்டாங்க மேக்ஸ்வெலுக்கு, பட் அடுத்த பாலே மேக்ஸ்வெல் அவுட் ஆனாரு. எஸ், அது மட்டும் தான் அந்த ஃபீல்டிங் மிஸ்டேக். மற்றபடி கேட்ச் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட கேட்சா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா ஆயிட்டு இருக்கு. பேட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க அப்படின்னா இன்னமும் எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் தோக்கடிச்சு வேர்ல்டோட பெஸ்ட் அந்த டீம் லிஸ்ட்ல அவங்க இப்பயே இருக்காங்க இல்லையா, இன்னமும் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம். அண்ட் இப்பவுமே கமெண்ட்ல சொன்னாங்க ஏசியாவோட செகண்ட் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், சீரியஸ்லி நல்ல டீமுங்க. வேர்ல்டு கப்புக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த அளவுக்கு ஆடுறது, அதுவும் இவங்கலாம் எப்படி வளர்ந்துருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்க எல்லாருமே 20-21 வயசு பசங்க தான். இன்னும் போக போக நிறைய கத்துப்பாங்க, வேர்ல்டு கிரிக்கெட்ல இம்பார்ட்டன்ட் டீமா மாறுவாங்க. எஸ், நிறைய இவங்க சீரீஸ் ஆடுவாங்க, முக்கியமான டீம்ஸ் கூட நிறைய ரெவன்யூஸ் பார்ப்பாங்க, ஒரு நல்ல போர்டா வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் லாஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். பட் இது எப்படின்னா வேற லெவல். சீரியஸ்லி வந்து ஆப்கானிஸ்தானோட பவுலிங் எல்லா வருஷமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய அன்பிலீவபிள் ஸ்டப்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அங்க இருக்கிறது யாரு? ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன். எஸ், நம்மளோட டுவைன் பிராவோ அங்க இருக்காரு. அவர் ஒரு வேற லெவலுங்க. சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் உள்ள உடையாந்தாரு அந்த கிரவுண்டுக்குள்ள. இன்னமும் அந்த மனுஷனுக்கு அந்த வெறி குறையவே இல்லை. வேர்ல்டோட பெஸ்ட் T20 பவுலர் அப்படின்னா அது டெஃபினெட்லி டுவைன் பிராவோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓவராலா T20 கிரிக்கெட்ல 500 விக்கெட்டுகளுக்கு மேல எடுத்த ஒருத்தர். அவர் இன்னமும் கோச்சா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், எண்ட் ஆஃப் தி டேல ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்னே ஒன்று தாங்க, என்ன அப்படின்னா இன்னும் 2 மேட்சுங்க. இந்த 2 மேட்ச் தான் டிசைடர் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா விளையாடுற மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சு, ஆப்கானிஸ்தான் விஸ் பங்களாதேஷ் விளையாடுற மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் விஸ் இந்தியா செமிஃபைனல் உள்ள போயிருவாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஸ்திரேலியாவை குறைச்சி எடை போட முடியாது. ஒரு மிச்சல் மாஸ் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அடுத்து வந்து ஒருத்தியான ஆப்போனண்டோட நாங்க விளையாட போறோம், அப்ப தெரியும் நாங்க யாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.